நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், நீ இல்லைனா நான் செத்துருவேன் இப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இருக்க ஒரு உறவை வந்து இப்படி ரொமான்டிசைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அயோக்கியத்தனம்னு எனக்கு தோணுது. அதுக்கு பதிலாக என்னுடைய நீட்ஸ் இது, உன்னுடைய இதுதான் நம்ம லிமிட் இப்படின்னு பழகுறாங்க. வெளிப்படையாக பேசிக்கிறது, அதுக்கான ஒரு டேர்ம் உருவாக்குறது நம்முடைய மாடர்ன் லைஃபினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். வந்துட்டு ஒரு விதத்தில் நான் இந்த ஜென்ரேஷனோட போய்ட்டாக நான் இருந்தால் கூட, இந்த ஜென்ரேஷனுக்கு நான் எழுதினா கூட, நான் சில வாழ்வியல் நெறிகளை நான் வந்து இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் மிக முக்கியமான ஒன்று வந்து ஒரு லவ்ங்கிறதுக்குள்ளார ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது கமிட்மெண்ட் ஒரு மேரேஜ் அப்படிலாம் இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. உன்னை நான் கேர் பண்ணிக்கிறேன், உன்னுடைய விஷயங்கள் மேலே நான் அக்கறை காட்டுறேன், உன்னுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன், அப்புறம் உனக்கு அனாவசியமான நெருக்கடிகளை நான் உருவாக்க மாட்டேன். இது தான் கமிட்மெண்ட். அப்புறம் எந்த சுச்சுவேஷன்லேயும் விட்டு விலகாத ஒரு தன்மை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, இன்றைக்கி நம்ம பழகிறோம், நாளைக்கு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இப்போல்லாம் வந்து நிறைய பேரோட லவ்வுக்கு காரணமும் தெரியல, பிரேக்கப்புக்கும் காரணமும் தெரியல. நிறைய இளைஞர்கள்ட்ட நான் பேசுகிறேன், வந்துட்டு நல்லா தான் போயிட்டுருந்துச்சின்னு திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து பேச வேண்டாம்னு சொல்லிடுச்சு. நிறைய பையன்கிட்ட பொண்ணுங்கக்கிட்ட நான் கேட்குறேன், நல்லா தான் பழகிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தோன்னா வேற ஒரு பொண்ணோட சுற்றிட்டுருக்கான், கேட்டால் வந்து பொய் சொல்கிறான். இது வந்து ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்ட இல்லை, நிறைய பேர்த்துக்கிட்ட இதை நான் பார்க்குறேன். அப்போ என்ன நடந்துகிட்ருக்கு?